நில்லு. எங்க போற? ஆத்தாவை பார்க்க போறேன். நல்லவங்க ஆத்தாவை தேடி போக வேண்டாம், ஆத்தாவே அவங்கள தேடி வருவா. அந்த பாவிங்களை பார்க்கணும். பாவிகளை பாளையத்தம்மன் பாத்துக்குவா. அவங்கள சாகடிக்கணும். சம்ஹாரத்தை சமயபுரத்தா பாத்துக்குவா. அந்த மாதிரிகளை அழிக்கணும். அத மதுரைக்காரி பாத்துக்குவா. கண்மலரை எடுக்கணும். அத கண்ணபுரத்தா பாத்துக்குவா. இப்படி எல்லாம் பேசுறியே, நீ யாரு? நானா? இதுக்கு பதில் நீதான் பாத்துக்கணும். பாத்துக்க நீ என்ன பைத்தியமாக்கிட்டு போறாளே. இந்த பாவி மக யாரு? என்ன பிரதர், நீ சிகரெட் பிடிக்கிற ஸ்டைல பார்த்தா ஏதோ ஒரு சீக்கிரட்டை பத்தி யோசிக்கிற மாதிரி இருக்கு. அந்த மேஜிக் பார்ட்டி மந்திரமூர்த்தி கண்ணை பத்தி ஒரு மேட்டர் சொல்லி என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டான். என்ன சொன்னா? கோட்டை மாரியம்மன் கோயில இருந்து நான் அடிச்சுட்டு வந்த கண்மலர் காணாம போயிடுச்சு. அது இப்ப கண்மணி கிட்ட இருக்குன்னு அந்த ஆள் சொல்றான். இதுக்கே கன்ஃபியூஸ் ஆகுற? அந்த கழுதையை கூப்பிட்டு 4 தட்டு தட்டினா உண்மையை சொல்லிட்டு போறா. இப்ப பாரு. கண்மணி, 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 கண்மலர் எங்க ஒழிச்சு வச்சிருக்க? ஏன் இப்படி சொல்ற? என்னாச்சு? கோட்டை மாரியம்மன் கண்மலர் வீட்டு செவுத்துல எப்படி வந்துச்சுன்னு பாக்குறீங்களா? என் பேரு கண்ணாத்தா. எனக்கு தேகமெல்லாம் கண்ணு, இந்த தேசமெல்லாம் கண்ணு, மண்ணெல்லாம் கண்ணு, வேப்ப மரம் எல்லாம் கண்ணு, எனக்கு 1000 கண்ணு. சோவத்துல கண்ணா? என்ன சொல்றீங்க? கனவுதான் கண்டீங்களா? இல்ல, என் கண்ணால பார்த்ததுதான் சொல்றேன். அவ்வளவு பெரிய சோத்துல பிரம்மாண்டமான கண்ணு. இப்ப நினைச்சா கூட ஒரே நடுக்கமா இருக்கு. என் பொண்ணுக்கு சக்தி இருக்கு நீ சொன்னப்ப நான் நம்பல. ஆனா இப்போ அந்த கண்ணை பார்த்து ஆடி போய் இருக்கிறாங்க. பில்லி சூன்யமா இருக்குமோன்னு பீதியில இருக்கிறாங்க. குட்டி சாத்தானோ கொம்பேரி முக்கனோ ஏதோ ஒரு கன்றாவியை ஏவி விடுங்க. என் சக்திக்கு எதிர் சக்தியா? உடனே குழந்தைய தீர்த்து கட்டுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். மத்தது என்ன? இந்த அடக்கம் பண்ற செலவி. பார்ட்னர், என் குழந்தைகிட்ட ஏதோ சக்தி இருக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் எப்படி அதை தீர்த்து கட்டுறது? குழந்தைய கொன்னுட்டா சக்தி தன்னால போயிடும். அப்படின்னா அதுக்கு நாளைக்கே நாள் குறிச்சிடுறேன். கணக்கு கண்ணை கிழிஞ்சிட போது ஏன் இப்படி கணத்துல போட்டுக்கிற? நானாவது கன்னத்துல போட்டுக்கிறேன். இனியே வேற ஒருத்தன் பாத்துருந்தான்னா குபீர படுத்து அம்மாவை சுத்தி அங்க பிரதர்சனமே பண்ணிருப்பான். மஞ்ச போடவே மங்காத்தா பொட்டு, அடாடாடா கையில தீச்சட்டியும் வேப்பல கொத்தியும் கொடுத்துட்டா உடனே குரூப் டான்ஸ் தான் அப்படின்னு பாடி இருப்பாங்க. ஆனா நீ சொல்றது என்னமோ சரிதாயா. வேர்ல்டுல இத்தனை கண்ட்ரி இருக்கு, எவனாவது சாமி முன்னால டான்ஸ் ஆடுறானா? நம்மால ஒருத்தன் தாயா சாமி முன்னாலே ஆடுவான், சாவலையும் ஆடுவான். அது மட்டுமா கும்பிட்டுக்கிட்டு ஆடுறான். சரி சிஸ்டர், இது என்ன கெட்டப்? எல்லாம் ஒரு செட்டப் தான். மந்திரமூர்த்தி என்ன சொன்னாரு? அந்த குட்டி பிசாச கொல்ல சொன்னார்ல. பூவாத்தா மாதிரி பேசுற அவளை பெத்த ஆத்தாவை வச்சு கொல்ல போறேன். எப்படி? ராஜேஸ்வரி, நீங்களா? இது வேஷம் இல்லம்மா. கோட்டை மாரியம்மனுக்கு நான் விரதம் இருக்கேன். இது நாகாத்தம்மன் கோயில்ல ஊத்துன கூழ். இத கொண்டு போய் உன் கையாலேயே கண்மணிக்கு கொடு. கொடுங்க.
இந்தம்மா நாகத்தம்மன் கோயில் கூழு. ஓ, நாகாத்தம்மன் கோவில் கூழா? என்னம்மா பாக்குற? கூழ குடிமா. ம்ஹும். அவசரப்படாத. ஐயோ, என்னம்மா அது? அம்மன் கூழ்ல வேப்பிலை போட்டுட்ட. அம்மன்குள்ள வேப்பில போடுறது வழக்கம். இது உனக்கு தெரியாதா? அது சரி, ஆனா நிறைய போட்டுட்டியே, கசக்குமே. இது கசக்கிற இலை தான். ஆனா இப்ப கசப்பை எடுக்கிற இலை. ஐயோ, என்னம்மா அது? வேப்பில நீல நிறமாயிடுச்சு. இது கசப்பை எடுத்துருச்சு. இப்ப குடு, குடிக்கிறேன். கூழுல விஷத்தை கலந்து குடிச்சிட்டு நீங்க கூழா குந்திக்கிட்டு இருக்கீங்க. எனக்குள்ள டென்ஷனா இருக்குது. ஆமா, என்ன செத்த சவுண்டியே காணும்? யோ, செத்தா எப்படியா சவுண்ட் வரும்? செத்தவா கொடுக்க மாட்டா, சுத்தி இருக்கிறவங்க ஒப்பாரி வைப்பாங்கல்ல, அந்த சவுண்ட காணுங்கிறேன். அது வருது. பாடியா? பேபி. விஷம் உள்ள போனா லெக் வீக் ஆகும்பாங்க. இது என்ன லெஃப்ட் ரைட் போட்டுக்கிட்டு வருது? நாகாத்தம்மன் கூழு நாக்குக்கு ரொம்ப ருசியா இருந்துச்சு. விஷத்தை கலந்தோம், அது என்னாச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அந்த விஷத்தை வேப்பல முறிச்சிருச்சு. இந்த விஷங்களை கோட்டை மாரியம்மன் முறிப்பா. விஷத்தை கொடுத்தும் குழந்தை சாகலையா? விஷம் என்னங்க, அணுகுண்டிய முழுங்கிட்டு ஏப்ப விடும் போல இருக்குது அந்த சிசு. அது குழந்தைங்க இல்ல, குட்டிச்சாத்தா. பார்ட்னர், லாஜிக்கா குழந்தைய கொல்ல முடியாது. உன் மேஜிக்கால தான் முடியும். கவலைப்படாத, சத்ரு சம்ஹார யாகம் பண்ற, குழந்தைய தீர்த்து கட்டுற. ஏங்க, அந்த யாகத்துக்கு என்ன கொடுக்கணும்? நரபலி கொடுக்கணுமா? ஆஹா. நீ போய. யாருப்பா நீ? சிட்டிசன். கையில என்ன? பெட்டிஷன். எதுக்கு வந்த? எலெக்ஷன் ஆபீஸ். எதுக்கு? போன வாட்டி பூத்து போனேன், லிஸ்டில் பேர் இல்லையே. இந்த வாட்டி போய் பார்த்தேன், பூத்தே அங்க இல்லையே. சரியான மெண்டலா இருப்பான் போல இருக்கு. சித்தனை எல்லாம் பித்தன்னு சொன்னாங்க, அதே இப்ப இங்கிலீஷ்ல மென்டல்ங்கிறீங்க. சித்தனுக்கு சிகரெட்டு, பித்தனுக்கு பீடிங்கிறது சரியா போச்சு. ஒரு சிகரெட்டை பிடிப்போம், பொது இடத்துல பிடிக்க கூடாதே. இப்ப யார் பிடிப்பா? தீக்குச்சி. தீக்குச்சிக்கு எங்க போவேன்? சும்மா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க சிட் ஃபண்ட்ல பணம் போட்டவரா? ஆமாப்பா. எல்லாத்தையும் எடுத்து ஓடி போயிட்டாங்களா? ஆமா. எப்படி கண்டுபிடிச்ச? தள்ள போட்டிருக்க துண்டை வச்சுதான். கொஞ்சம் சட்டையை தூக்கிட்டு உங்க வயித்தை காட்ட முடியுமா? எதுக்கு? இந்த கேள்வியெல்லாம் அவனை கேட்டிருந்தீங்கன்னா ஏமாந்துருக்கவே மாட்டீங்க. ப்ளீஸ் சொன்னதை செய்யுங்க. வயித்தை காட்டுங்க. எப்படிப்பா என் வயித்துல சிகரெட்டை பத்த வச்ச? ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு பைனான்ஸ் கம்பெனில பணம் போட்டவன் வயிறு தான் அடுப்பை விட அதிகமா எரியுது. அதனாலதான் அங்க பத்த வச்சேன். என்ன நடமாடும் தீப்பெட்டி ஆக்கிட்டியப்பா? வீட்டுல போய் குப்புறப்படுத்துறாத, பாய் பத்திக்க போகுது. வணக்கம். தம்பி யாரு கோட்டு சுட்டெல்லாம் போட்டு உட்கார்ந்திருக்கீங்க? புதுக்கோட்டை கலெக்டர். சும்மா வெக்கேஷனுக்காக லொகேஷனுக்கு வந்திருக்கேன். இவரை கேட்டா கரெக்டா தெரியும். ஏங்க, இங்க பீரோ ஏதாவது கிடைக்குங்களா? எந்த மாதிரி பீரோ வேணும்? இரும்பு பீரோ தான். அங்க ஒருத்தனை கேட்டேன் சார், 1500 ரூபாய் சொல்றான். இவனை ஏமாத்தலாம் போல இருக்கே. எதுக்கு அவ்வளவு செலவு பண்றீங்க? கவர்மெண்ட் பீரோ 150 ரூபாய்க்கு கிடைக்குதே. கவர்மெண்ட் பீரோ 150 ரூபாயா? என்ன இந்த நட்டு போல்ட் எல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கழட்டணும், அது உங்களுக்கு ஒரு வேலை அவ்வளவுதான். சார், இவ்வளவு சீப்பா கிடைக்கும் போது நட்டு போல்ட் எல்லாம் நானே கழட்டிக்கிறேன். வந்து நீங்க வாங்கி கொடுங்க சார். நானா? சார், உங்களுக்கு சேர வேண்டிய கமிஷன் வேணாலும் கொடுத்துறேன் சார். அதெல்லாம் வேண்டாங்க. அப்புறம் விசாரணை கமிஷன் அது இதுன்னு வரும். வாங்க போலாம், வாங்க. பாத்தீங்களா, இதுதான் அந்த கவர்மெண்ட் பீரோ. சார், பெருசாவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது சார். ஆமா, டபுள் டோர் ஆச்சுங்களே. 10ஆம் நம்பர் எனக்கு ராசியா நம்பர் சார். அப்படியா? சார், திறந்து பார்க்கலாமா சார்? கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, காசு கொடுத்தாதானே திறக்க முடியும். ஓ, 150 ரூபா இருக்குது சார். அப்புறம் வட்டுங்களா? சார், எனக்கு ஒரு பெட்டும் தேவைப்படுது சார். பெட்டா? இதை திறந்தாலே அடுத்து உங்களுக்கு பெட் தான். வரேன். சார், எனக்கு ஒரு பீரோ வேணுமா சார்? இப்பதான் சேல் க்ளோஸ் ஆச்சு, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே சார்.